இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, அந்த டைமில் பார்த்து ஒரு பையனை பார்க்குறீங்க, அந்த பையன் எக்ஸாக்டாக உங்கள் அவுட்ஃபிட்டை உடுத்திருக்கான். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா சேம் ஷர்ட், சேம் டிஷர்ட், சேம் பேண்ட்ஸ். பட் உங்கள் 2 பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த பையன் அந்த அவுட்ஃபிட்டில் பார்க்க செம்மையாக இருக்கான்னு சொன்னால் அட்ராக்டிவாக இருக்கான். பட் நீங்கள் அவ்வளோன்னு இல்லை. இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடந்திருக்கும். அப்படி உங்களுக்கு நடந்ததாட்டி யூ ஆர் லக்கி. பட் அப்படி நடந்திருக்குன்னா கைஸ், அந்த டைம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எப்படி அந்த அப்படியே மட்டும் அந்த அவுட்ஃபிட்டில் பார்க்க நல்லா இருக்கான், பட் நானும் அதே அவுட்ஃபிட் தான் ஒத்திக்கேன், பட் ஏன் எனக்கு மட்டும் நல்லா இல்லை? டோன்ட் வரி கைஸ், பிகாஸ் நான் அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கேன் அண்ட் ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். ஸோ உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சராக தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டைல் எக்ஸ். சிம்பிள் ஸ்டைல் எக்ஸ், எதுவுமே கஷ்டம் இல்லை, ஈஸி டு ஃபாலோ, கம்ப்ளெக்ஸும் இல்லை. இப்படின்னு சேர்த்துக்குள்ள உங்கள் செல்ஃபை நீங்கள் எலிவேட் பண்ணி ஸ்டைலிஷாகவும் ஃபேஷனபிளாகவும் காட்டலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இஃப் தேர் சம்மன் நியூ டு திஸ் சேனல், ஐம் ஃப்ராங்க் லேர்னிங் ஃபேஷன் ஃபார் எமன். தமிழில் மென்ஸ் ஃபேஷன்லேருந்து பர்சனல் ஸ்டைல் மட்டும், எனிதிங் இன் பிட்வீன், எல்லா கண்டென்ட்ஸும் உங்களுக்கு ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னே உங்களை அந்த பையனோட பெட்டராக காட்ட போகிறேன். அப்படி நீங்கள் நம்புறீங்கன்னா ட்ராப் மீ ஒன் ஆஃப் ப்ளீஸ் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒன் ஸ்டைலுக்கு என்னென்னா பர்ஃபெக்ட் ஃபிட், பர்ஃபெக்ட் லென்த். ஓகே, டெல் மீ கைஸ், நாங்கள் அடிக்கடி உடுப்பேன்னா ஒரு டிஷர்ட், ஒரு ஷர்ட் அண்ட் ஆப்வியஸ்லி பேண்ட்ஸ். இந்த 3 நீங்கள் பர்ஃபெக்ட் லென்த் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபிட்டில் வச்சுக்கிட்டா எந்த ஒரு கஷ்டமும் போடாமல், எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் நீங்கள் அட்ராக்டிவாக காட்டலாம். ஓகே, நான் இப்போ நீங்கள் ஒரு ஹாஃப் அண்ட் டிஷர்ட் வாங்க போகிறீங்க. அந்த ஹாஃப் அண்ட் டிஷர்ட் பர்ஃபெக்ட் ஃபிட் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்லீவ் லென்த்தில் தான் பார்க்கணும். பர்ஃபெக்ட் ஸ்லீவ் லென்த்தில் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, உங்களோட டிஷர்ட் ஸ்லீவ் லென்த் பர்ஃபெக்டாக உங்கள் பைசெப் நடுவில் இருக்கும். வேறு உங்கள் பைசெப் ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது, ஃபுல்லாக தெரியக்கூடாது. அப்படி ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா அது டிஷர்ட்டில் இட்ஸ் அ டேங்க் டாப். பட் நீங்கள் எவ்வளோ தான் பார்த்து பர்ஃபெக்ட் ஃபிட் டிஷர்ட் வாங்கினாலும் சம் இன்ஸ்டன்ஸ் உங்களோட ஸ்லீவ் லென்த் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு சிம்பிள் ரோல் அப், 1 to 3 ரோல் அப்ஸ். பார்க்க நல்லா இருக்கும், பட் 3க்கு மேலே போச்சுன்னா அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கா. ஸோ மேக்ஸிமம் 3. நெக்ஸ்ட் இஸ் ஷர்ட்ஸ். எல்லா பசங்களும் ஷர்ட்ஸில் கண்டிப்பாக செம்மையாக இருப்பீங்க. பட் ஈவன் மோர் அட்ராக்டிவாக காட்டுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மேலே பட்டனுக்கு தானே, அது ஒரே ஒரு பட்டன் மட்டும் அன்பட்டன் பண்ணிட்டு அண்ட் அ சிம்பிள் ரோல் அப். நிறைய வகையான ரோல் அப்ஸ் இருக்குது. ஜேக் ரோல் மெத்தட், above, below, half, 2 fold, 3 fold, 4 fold, above elbow, below elbow. ஸோ ரோல் அப் இஸ் அ மஸ்ட் அண்ட் அது பார்க்க நல்லா இருக்கும் அண்ட் ஈவன் மோர் அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரௌசர்ஸ். ட்ரௌசர்ஸ்னு நான் என்ன மீன் பண்ணேன்னா, ஜாகர்ஸ், சீனோஸ், ஜீன்ஸ், டெனிம்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ட்ரௌசர் வாங்க போகிறது இஸ் பிட் ட்ரிக்கி. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் வேஸ்ட் லைன் மெஷர்மெண்ட்டை பார்த்து வாங்கினாலும் எப்படியும் உங்கள் ஜீன்ஸ் ஒரு ட்ரௌசர் அதிகமாக தான் இருக்கும். அது எந்த பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் நான் எப்போ ட்ரௌசர் வாங்கினாலும் என்னை விட அதிகமாக தான் அந்த ட்ரௌசர் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு 2 சொல்யூஷன் தான் இருக்குது. ஒன்று, ஒரு டெய்லர்கிட்ட போயிட்டு ஆல்ட்டர் பண்ணிக்குது. டெய்லர்கிட்ட போயிட்டு எல்லாம் ஆல்ட்டெல்லாம் பண்ணிட்டு வராது, பிகாஸ் காசு செலவழியும். அண்ட் வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தட் இல்லை, கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. தட்ஸ் கால் ரோல் அப் மெத்தட். நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ரோல் அப்ஸ் என்னன்னா பின் ரோல் மெத்தட். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் தெரியாது, பட் ஐ ஷோ த மெத்தட் ஹவ் இட்ஸ் டன். பின் ரோல் மெத்தட் எப்படி செய்கிறாங்கன்னா, உங்கள் ட்ரௌசரில் கீழே எக்ஸஸான ஃபேப்ரிக் எடுத்து அது பின்னாடி ஃபோல்ட் பண்ணி அண்ட் ஒரு 2 ரோல் பண்ணுறது. தட்ஸ் கால் பின் ரோல் மெத்தட். பட் பர்சனலி எனக்கு பின் ரோல் மெத்தட் நல்லா இருக்காது, பிகாஸ் ஐம் கைண்ட் ஆஃப் ஷார்ட் கை. நான் யூஸ் பண்ண ரோல் அப் இஸ் மை ஃபேவரட். இந்த ரோல் அப் எப்படி செய்கிறதுனா, உங்களோட ட்ரௌசர் இருக்க வேண்டிய பர்ஃபெக்ட் லென்த்தை மெஷர் பண்ணிட்டு எக்ஸஸான ஃபேப்ரிக் இருக்குது தானே, அந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் எடுத்து இன்வெர்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி, இன்வெர்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணக்குள்ளே எனக்கு கொஞ்சம் எக்ஸஸான ஃபேப்ரிக் கொஞ்சம் தெரிய வைங்க. அண்ட் அதை தெரிய வைக்கிற ஃபேப்ரிக்கை மேலால் ரோல் அப் பண்ணிங்கன்னா தட்ஸ் கோனா லுக் கிரேட். அதில் அட்வான்டேஜ்னா, நீங்கள் எவ்வளோ நீட்டமான ட்ரௌசர் கொடுத்தாலும் யூ ஜஸ்ட் கோனா மேக் அதர்ஸ் டு திங்க் அந்த ட்ரௌசர் கணக்கான ஃபிட்டில் தான் இருக்குது அண்ட் பார்க்க நல்லாயிருக்கு அண்ட் ஈவன் மோர் அட்ராக்டிவ். செகண்ட் ஸ்டைலுக்கு என்னென்னா, கீப் இட் as simple as possible. நம்ம பசங்க மென்டாலிட்டி என்னன்னா, நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் எக்ஸசைஸ் போடுறீங்களோ அவ்வளோத்துக்காவது நீங்கள் செம்மையாக, செக்ஸியாக, ஸ்மார்ட்டாக, அட்ராக்டிவ், ஹேண்ட்ஸம். அப்படி இல்லை ப்ரோ. பிகாஸ் நீங்கள் எவ்வளோத்துக்காவது எக்ஸசைஸ் கூட போடுறீங்களோ அவ்வளோத்துக்காவது அதை பார்க்க நல்லா இருக்காது. அண்ட் நாங்கள் வாழ்கிற சொசைட்டி என்னன்னா, தே ஆர் ஜட்ஜிங். நீங்கள் என்ன வந்து கொடுத்தீங்களோ அந்த மாதிரி தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்காவது இந்த அக்சசரிஸ், செயின், பிரேஸ்லெட், வாட்ச், இயர்ரிங், நோஸ் ரிங், இதுக்கெல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் போட உங்களே ஒரு தக்காகவும், உங்களே சம் சார்ட் ஆஃப் ரவுடி, உங்களே கோணம் பண்ணி வச்சுருவாங்க. பிகாஸ் ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் இஸ் ஜஸ்ட் கோன் மேக் அதர்ஸ் டு ஜட்ஜ் யூ. நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அப்படித்தான் மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு நாலேஜ் க்ரியேட் பண்ணிக்கணும் ரிகார்டிங் என்ன மாதிரி அவுட்ஃபிட்க்கு என்ன மாதிரி அக்சசரிஸ் ஊற்றணுன்ட்டு. சிம்பிள் ஒரு டிஷர்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வாட்ச் போதும், இல்லாட்டி ஒரு பிரேஸ்லெட் போதும், அண்ட் சம் சார்ட் ஆஃப் செயின் நல்லாயிருக்கும். பட் ஓவர் அக்சசரிஸ்லாம் போட போனால் அந்த பார்க்க நல்லா இருக்காது. நான் சொல்ல வரல அக்சசரிஸ் ஆர் நாட் எசென்ஷியல். அக்சசரிஸ் ஆர் எசென்ஷியல், பட் ஹேவிங் அ நாலேஜ் அதெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு இஸ் ஜஸ்ட் கோன் மேக் யுவர் செல்ஃப் நல்லா அட்ராக்டிவாகவும் ஸ்டைலிஷாகவும் கிளாஸியாக இருக்கும். சேம் திங் இஸ் ரிலேட்டட் டு யுவர் அவுட்ஃபிட். அவுட்ஃபிட்டும் அதே மாதிரி தான் இருக்கணும். பிளேனாக, நியூட்ரலாக, கேஷுவலாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோத்துக்கு உங்கள் அவுட்ஃபிட் மினிமலாக வச்சுக்கணும், அவ்வளோத்துக்கு நீங்கள் கிளாஸியாக ஒரு ரிச் டைப் பர்சனாக இருப்பீங்க. அவுட்ஃபிட்ஸை சிம்பிளாக வச்சுக்கணுன்னு பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பீஸ் பற்றி பேசாகணும். ஸ்டேட்மெண்ட் பீஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு என்டையர் அவுட்ஃபிட் எடுங்க, அட்டென்ஷன் கிராபிங் பீஸாக ஒன்றே தான் வச்சுக்கணும். அந்த பீஸ் தான் ஸ்டேட்மெண்ட் பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் எடுத்துறீங்க, இப்போ அந்த டிஷர்ட்டில் ஏதாச்சும் ஒரு லோகோ ஓ சம் சார்ட் ஆஃப் பிரிண்டட் கோட் இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி யுவர் ஸ்டேட்மெண்ட் பீஸ். அது மட்டும் உங்கள் ஸ்டேட்மெண்ட் பீஸாக இருக்கணும். வேற யுவர் ட்ரௌசர் அண்ட் யுவர் ஷூ அது ரெண்டும் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் அட்டென்ஷன் கிராபிங் பீஸ் டு கிராப் அட்டென்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ் ஹேக்கர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த ஸ்டைலில் நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்டிவாக இருப்பீங்க அண்ட் ஒரு ஃபேஷன் தெரிஞ்ச பொடியனா பழங்குவீங்க. தேர்ட் ஸ்டைலுக்கு என்னென்னா ஃபார்மல் ஷார்ட்ஸ். எல்லா பசங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். வேற அந்த ஆசைகளில் கண்டிப்பாக ஒரு ஆசை என்னென்னா அவங்க ஃபார்மல் அவுட்ஃபிட்ஸில் செம்மையாக இருக்கணும்ட்டு. ஏன் அது எந்த ஆசை கூட இருக்கும். பட் எல்லா ஆசையும் கொடுக்குற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ஆசையும் கண்டிப்பாக வரும். என்னென்னா உங்கள் ஷர்ட் என்ன பார்த்தோம் அண்டாக இருக்கும், ஒரு 2 பக்கத்தில் எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குது. எக்ஸஸான ஃபேப்ரிக் இருக்கிற ரீசன் என்னென்னா, நீங்கள் எங்கேயாச்சும் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உங்கள் ஷர்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக தான் ஆர்மி டக் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் எப்படின்னா, எக்ஸஸான ஃபேப்ரிக் இருக்கிற 2 பக்கட்டும் பிஞ்ச் பண்ணி பின்னாடி ஃபோல்ட் பண்ணி அண்ட் டக் பண்ணுவாங்க. அது பார்க்க நல்லாவும் இருக்கும் அண்ட் அந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் விளங்காது அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஃபினிஷிங் லுக்கும் கொடுக்கும். த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, எதுனா பார்த்தா உங்கள் ஷர்ட் அன்டாக் ஆகுது. தீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இரிட்டேட்டிங் டிஸ்கஸ்டிங் ப்ராப்ளம் தட் ஐ ஹேவ். பிகாஸ் எப்போல்லாம் ஃபார்மல் ஷர்ட் இன் பண்ணி கொடுத்தாலும் இந்த அன்டாக் ஆகுறது இருக்கே. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் ஷர்ட் இன் பண்ணக்குள்ள ஒரு ரோல் அப் பண்ணி இன் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, யூஸ் அன் அண்டர் பெல்ட். அண்டர் பெல்ட் என்னென்னா ஒரு பெல்ட் ஒன்று, அது வந்து உங்கள் தைக்கு கனெக்ட் ஆகி ஒரு 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அந்த 3 ஸ்ட்ரிங்ஸையும் உங்கள் ஷர்ட்க்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி சேர்க்க உங்கள் ஷர்ட் வெளியே வராது அண்ட் இட் யூஸ் அ ஃபினிஷிங். ஃபர்ஸ்ட் ஸ்டைலுக்கு என்னென்னா, யூஸ் நோ ஷோர் சாக்ஸ் அண்ட் டோன்ட் யூஸ் ஒயிட் சாக்ஸ். நான் நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், ரோட்லலாம் போகிறாங்க, செம ஃபார்மல் அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்க்க அழகாக இருப்பாங்க. பட் அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தா ஃபார்மல் அவுட்ஃபிட்ஸ்க்கு வெள்ளை கலர் சாக்ஸ் சுற்றிக்காங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நல்லா தான்டா உடுத்திருக்கீங்க. தே ஜஸ்ட் லுக் அட்ராக்டிவ். நல்லா செம ஃபார்மலாக உடுத்தி நல்லா டையலாக உடுத்தி ஷர்ட்லாம் டக் பண்ணி ட்ரௌசர்லாம் செம்மையாக இருக்கும். பட் வெள்ளை கலர் சாக்ஸை பார்த்தா ஏன்டா ஏன் ஒயிட் கலர் சாக்ஸ் அப்படியே பார்க்க நல்லா இருக்காது. பிகாஸ் ஃபார்மல் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஒயிட் கலர் சாக்ஸ் உடுத்துனா, அப்படி ஒயிட் கலர் சாக்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தூக்கி வீசிடுங்க. அன்லஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வேர் கொடுத்துறீங்க தான். ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்கு நீங்கள் ஒயிட் சாக்ஸ் ஊற்றினா பிரச்சனை இல்லை. பட் ஃபார்மல் ஷூஸ்க்கு ஒயிட் சாக்ஸ் அண்ட் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்லேயும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒயிட் சாக்ஸ் ஊற்றுறாங்க. ப்ளீஸ் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஒயிட் சாக்ஸ் ஊற்றாங்க. பிளாக் சாக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஒயிட் சாக்ஸ்னால் தூக்கி வீசிடுங்க. கேஷுவல் அவுட்ஃபிட்ஸில் இன்னும் அழகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நோ ஷோ சாக்ஸ் ஊற்றுங்க. நோ ஷாக் சாக்ஸ்னால் ஷோவுக்கே அவங்க சாக்ஸ் இருக்கும், பட் வெளியே தெரியாது நீங்கள் சாக்ஸ் ஊற்றிருக்கீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கூட நல்லா இருக்கும். வேறு ஆங்கிள் சாக்ஸும் பரவாயில்ல. பிகாஸ் உங்கள் ட்ரௌசருக்கும் உங்கள் ஷூக்கும் இருக்க கேப்பில் உங்கள் கொஞ்சம் ஸ்கின் காட்டினா, உங்கள் ஆங்கிளை காட்டினா பார்க்க நல்லாயிருக்கும் அண்ட் ஈவன் செக்ஸியாக. ஸோ கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் தூக்கில் மறக்காமல் கொஞ்சம் அந்த ஸ்கின்னை காட்டுங்க. அப்படி உங்களுக்கு நோ ஷோ சாக்ஸ் இல்லாட்டி சாக்ஸ் போடாதீங்க. பிகாஸ் யாருமே உங்களோட ஷூவை கழட்டி பார்க்க மாட்டாங்க நீங்கள் சாக்ஸ் போட்டிருக்கீங்களோ இல்லையான்ட்டு. ஸோ ஃபேக் இட் until you make it. And that's it for today guys, and I hope இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கன் கொடுங்க அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் what am I supposed to make next, அடுத்து இந்த வீடியோ பண்ணலான்ட்டு. அண்ட் ஆல்சோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போல்லாம் நான் புது வீடியோ போட்டோன்னு நீங்கள் பார்க்கணும் அண்ட் ஈவன் மோர் ஸ்டைலிஷ் ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்காட்டியும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஸ்டைலிஷ். See ya.